அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். பலர் கேட்டிருந்தீங்க. எப்படி பேக்கிங் மெட்டீரியல்லாம் எந்தெந்த மாரி உபயோகப்படுத்துறீங்க? எத எங்கெங்க வாங்குனீங்க? உங்களோட பேக்கிங்க எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்னால எதுவும் குழுவுலயும் சரி, எதுலயுமே சொல்ல முடியல. அதனால அதுக்கான ஒரு வீடியோவாவே போட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? முதல்ல நம்ம உணவு சம்பந்தமான பேக்கிங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொழில் ஆரம்பம் செய்யும் பொழுது, பேக்கிங் மெட்டீரியலுக்காக நெறைய செலவு பண்ணாதீங்க. இது என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது. ஃபர்ஸ்ட்டு நெறைய அதிலேயே என்னோட முதலீடு நெறைய உள்ள கொண்டு போய் நான் முடக்குன மாரி ஆயிருச்சு. யாரா இருந்தாலும் உங்க கையில அளவான முதலீட்டுல நீங்க தொழில் ஆரம்பம் செய்றீங்கன்னா, பேக்கிங் மெட்டீரியலுக்கு அதிகமான முதலீடு உள்ள போடாதீங்க. ஆனா, அதே சமயத்துல தரமான பேக்கிங்கையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா, உணவுக்கு அந்த மாரி இருக்கும் பொழுது தான் நமக்கு நல்ல ரீச்சும் கிடைக்கும். அதுக்கு பேக்கிங் மட்டும் இல்லாம ஸ்டிக்கரும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதுங்கிறத நான் என்னோட அனுபவத்துல பார்த்து கத்துக்கிட்டேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது நம்மளோட குல்கந்து. சரிங்களா? இதோட பேக்கிங் பாருங்க. ஃபுட் கிரேட் பாட்டில்ல தான் நான் போட்டிருக்கேன். ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல பெஸ்ட்டான லுக் குடுக்கும். ஆனா இதுவே நீங்க இங்க பாருங்க. இது ரோஜா குல்கந்து. அதே ரோஜா குல்கந்து தான். அதே பாட்டில் தான். ஆனா ஸ்டிக்கர் எதுவும் இல்லாதனால உங்களுக்கு அந்த லுக் குடுக்கல. ஏன்னா உணவுகள்ல ஒரு சிலதுக்கு அந்த நல்ல ஒரு லுக் குடுக்க வேண்டிய அவசியத்துல இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனால தான் 2, 3 விதத்துல நான் பேக் பண்ணியே வச்சிருக்கேன். இந்த இதுவும் பாருங்க. இங்க மேல நம்ம ஸ்டிக்கர் நான் ஒட்டாம வச்சிருக்கேன். ஆனா, இந்த லுக் வைஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டரா இருக்காது. அப்ப இந்த மாரி இது பண்ணுங்க. உணவுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பாட்டிலா இருந்தாலும், நான் பிளாஸ்டிக் தான் பயன்படுத்துறேன். கண்ணாடி முதல்ல வாங்கி பயன்படுத்தினேன். ஆனா, கொரியர் போடையில நெறைய எனக்கு டேமேஜ் ஆயிருச்சு. நெறைய லாஸ் ஆகவும் ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா டேமேஜ் ஆகி உடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு நான் பத்திரமா இன்னொரு கொரியர் என்னோட செலவுல இருந்து அந்த பொருள் நான் அனுப்பணும். ஏன்னா எனக்கு வாடிக்கையாளர் தான் மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த சொத்த நான் காப்பாத்திக்கணும்ல. அப்ப அந்த மாரி அனுப்பும் பொழுது நெறைய டேமேஜ் ஆக ஆரம்பிக்கல. அந்த நட்டம் எல்லாம் என்னோட இதுல தான் சேரும். அதனால தான் நானு பிளாஸ்டிக்ல கொஞ்சம் மாத்திட்டேன். பிளாஸ்டிக்ல தரமானது ஃபுட் கிரேடு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாரி. ஓகேங்களா? இந்த பாக்ஸோட ரேட்டு ரூ. 14. உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற ஹோல்சேலா சில கடைகள் இருக்கும். அந்த மாரி இடத்துல நீங்க வாங்கிக்கலாம். இதுவே நான் மொத்தம் 1000 பீஸா வாங்குனேன். 1000 இல்ல 3000 பீஸா குடுத்தாங்க. 3000 பீஸா நான் வாங்குனேன். அதனால எனக்கு இந்த பாட்டிலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 10.40 வந்துச்சு. இதுவே 100 பாட்டில், 150 பாட்டிலா நான் வாங்குற மாரி இருக்கிற இடத்துல ரூ. 14 சொன்னாங்க. எனக்கு ஒரு ரூ. 3 ரூ. 2 குறையுதுங்கிறதுக்காக நானு மொத்தமா வாங்குற மாரி ஒரு சூழ்நிலை வாங்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட சத்து மாவு. இதுவும் ஃபுட் கிரேட் பாட்டில் தான். ஏன்னா சத்து மாவ நான் எதுக்காக இந்த மாரி ஒரு பேக்கிங்ல குடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கெட்ல குடுக்காம பொதுவாவே சத்து மாவு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உடனே காலி பண்ண மாட்டாங்க. இந்த இது வாங்குறாங்கன்னா, 1 மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தான் சத்து மாவு மாரி காய்ச்சி சாப்பிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த பேக்கிங்ல குடுக்கும் பொழுது, அதாவது இந்த பேக்கிங்னால இது மாரி நீங்க ஒரு டப்பா போட்டு நீங்க குடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ரோஜா குல்க்கு வந்து ஒரே நாள் 2 நாள்ல காலி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம பாக்ஸா போட்டு குடுக்கணும். கவர்ல போட்டு குடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஓகேங்களா? ஒரு சிலர் நம்மட்ட ரோஜா குல்கந்தோ, இந்த விலை அதிகமான ஒரு சில பொருட்கள் உடனே வாங்கலாமா? வேண்டாமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதாங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சின்ன அளவுல ஒரு சாம்பிள் பீஸ் மாரி 100 கிராம் அளவுக்கு ஒரு சின்னதா வாங்கி, அதே கலர்ல அந்த டிசைன் மாறாம அந்த இதுலயே நம்ம சின்ன அளவுல ஸ்டிக்கர் போட்டுறணும். சரிங்களா? அப்ப அதுதான் நல்லாருக்கும். இந்த பாட்டிலும் கூட ஃபுட் கிரேட் பாட்டில் தான். ஓகேங்களா? இது ஸ்டிக்கர் ஒட்டாம இருக்கும். நார்மலான டிசைன்ல இருக்கும். ரொம்ப பெரிய லுக் வைஸ் இருக்காது. ஆனா இதுவும் ஃபுட் கிரேட் பாட்டில் தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், ஒரு சில பொருட்கள். இது தேன்ல ஊற வச்ச மூங்கில் குருது. இந்த மாரி ஒரு சில பொருட்கள் அப்பப்ப நாங்க தயார் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் தயார் பண்ற மாரி இருக்கும்.
அப்போ இது எங்களுக்கு ஒரு 10 கிலோ 5 கிலோ நாங்கள் ரெடி பண்ணுறோம்னா அதோட காலி ஆயிடும். அப்போ அதுக்கு நாங்கள் தனியாக ஸ்டிக்கர் எதுவும் செஞ்சுருக்க மாட்டோம். ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆர்டர் எடுத்துட்டு நாங்கள் செஞ்சு தருவோம். அதனால் நாங்கள் ஸ்டிக்கர் இருக்குது இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம போடுறது இல்லை. இருந்தாலும் உணவு சம்மந்தமான எல்லாத்துக்குமே நாங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு FSSAI சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது நீங்கள் உணவு சம்மந்தமான தொழில் யார் செஞ்சுருந்தாலும் இந்த FSSAI சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வாங்கி அந்த நம்பரையும் நீங்கள் ஸ்டிக்கரில் போட்டு உங்களோட இதில் தொழிலை ஆரம்பம் செய்யுங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா தேன் நெல்லி உங்களுக்காகத்தான் ஸ்டிக்கர் ஒட்டியும் வச்சுருக்கேன், ஒட்டாமையும் வச்சுருக்கேன். இப்போ சிம்பிளாக ஸ்டிக்கர் ஒட்டினாலும் அந்த இதை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். பேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த பாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ₹2.50 தான் கிடைச்சிருக்கு. நான் மொத்தமாக இந்த பாக்ஸை 500 பாக்ஸை தான் நான் வாங்கினேன். இதில் ஸ்டிக்கர் ஒட்டாதனால உங்களுக்கு அந்த இது கிடைக்காது பாருங்கள். அதனால முடிஞ்ச வரைக்கும் எதுக்குமே FSSAI சர்டிஃபிகேட் நம்பரும் போட்டுட்டு ஸ்டிக்கர் ஓட்டுங்க. உங்களோட மொபைல் நம்பரும் போடுங்க. ஏன்னா இப்போ யாரோ ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க, அது இன்னொரு கஸ்டமர் எடுத்து சாப்பிட்றாங்க இல்லை வாங்குறாங்க, ஏதாவது பார்க்குறாங்கன்னா நம்பரை பார்த்துட்டு கூட நம்மளோட பொருள் தரத்துக்காக இன்னொரு புது கஸ்டமர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளோட ஸ்டிக்கரும் கொடுக்கும். இப்போ பேர்ச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பேர்ச்சம்பழம்லாம் வாங்கி இந்த மாதிரி தான் சிம்பிளான பேக்கிங்கில் தான் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். இந்த பேக்கிங் இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ₹2 அந்த ரேட்டில் தான் எனக்கு கிடைக்கும். இது நம்ம 100 பீஸாக கூட வாங்கிக்கலாம். 100 பீஸாக தான் நான் வந்து வாங்கிக்குவேன். காலியாக வாங்கிக்குவேன். இப்போ ஃபுட் கிரேடில் பச்சை கற்பூரம் நம்ம தயாரிக்கிறோம்னா அதுக்கும் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் பாட்டில்லாம் யூஸ் பண்ணோன்னா அந்த பச்சை கற்பூரம் தான் நான் பேக்கிங் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இன்னொரு இதுன்னு கேட்டிங்கன்னா நான் குல்கந்து நான் போட்டிருக்கேன். குல்கந்தும் பச்சை கற்பூரம் ரெண்டும் ஒரே பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் அந்த மூடியில் டிஃப்ரெண்ட் காமிக்கணுங்கிறதுக்காக பச்சை கற்பூரத்தில் நான் வேற ஒரு மூடி வர்ற மாதிரி தான் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாமே ஃபுட் சம்மந்தமானது, உணவு சம்மந்தமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங்கில் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுச்சில் நீங்கள் போகிற அளவுக்கு பாருங்கள். இன்னும் இது எனக்கு கொஞ்சம் விலை சரியானதாக எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு இது இருந்துச்சுனாலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டலினாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் வாங்கி எழுதி சும்மா ஒட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FSSAI நம்பர் போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டணும் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி அதை செய்ய ஆரம்பித்தேன். இது பாருங்கள், இப்போ நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இதோட பின்பகுதி பாருங்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு லுக் வைஸ் இருக்காது. இதுவே ஸ்டிக்கர் போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த ஒரு இதை எடுத்தீங்கனாலும் இப்போ இதை நான் 1/2 கிலோ வச்சுருக்கீங்கன்னா அதே பொருள் 1/4 கிலோ அளவுலையும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ மட்டும் கொண்டு போகாதீங்க, சின்ன அளவில் இருந்தும் உங்களோட பொருட்களை நீங்கள் கொண்டு போங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியில் செஞ்ச புட்டு மாவு, இது வெள்ளை அரிசியில் செஞ்ச புட்டு மாவு, இதுவும் வெள்ளை அரிசியில் செஞ்சது 1/4 கிலோ அளவுக்கு. இது ராகியில் செஞ்ச ரெடிமேட் புட்டு மாவு. இது எல்லாமே ரெடிமேட் புட்டு மாவு தான். இது பார்த்தீங்கன்னா ராகியில் செஞ்சது. லுக் வைஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஆனால் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதில் நான் ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக அடிக்காமல் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் செலவை குறைக்கணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் பாரம்பரிய அரிசின்னு போட்டிருக்கேன், சிவப்பு அரிசின்னு போட்டிருக்கேன், ராகின்னு போட்டிருக்கேன். 250 கிராம் 500 கிராம். அப்போ நான் 1/4 கிலோ பேக்கிங் இந்த பேக்கிங்கில் நான் பண்ணுறேன்னா 250 கிராம் அதை நான் டிக் பண்ணிடுவேன். இது என்ன அரிசி? இப்போ வெள்ளை அரிசி. அப்போ பாரம்பரிய வெள்ளை அரிசியை நான் டிக் பண்ணிடுவேன். இப்போ சிகப்பரிசியில் நான் பேக் பண்ணுறேன்னா 250 கிராம் டிக் பண்ணிவிட்டு சிகப்பரிசியும் இது பண்ணிக்குவேன். அப்போ இது என்ன இருக்குதுன்னா நான் ஒட்டு மொத்தமாக ஒரே ஸ்டிக்கர் செலவு தான் எனக்கு வரும். இல்லைன்னா தனித்தனியாக ஸ்டிக்கர் போட்டால் எனக்கு ஸ்டிக்கருக்கே பெரிய செலவு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ராகி. அப்போ ராகி டிக் பண்ணிவிட்டு 250 கிராம் டிக் பண்ணுவேன். இப்போ அதே தான் ராகி பார்த்தீங்கன்னா 500 கிராமில் டிக் பண்ணிவிட்டு ராகியை டிக் பண்ணிடுவேன். ஏன்னா கஸ்டமருக்கு பிடிக்கல. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன இதுகளாக இருந்தாலும் கூட நம்ம செலவை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்னொன்றுக்கும் முதலீடு மட்டுமே உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும், நமக்கு வருமானம் வர மாதிரி இருக்கும், எல்லாமே நமக்கு செலவில் போய்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃப்ரூட் மிக்சர் நான் செஞ்சு இது பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு மொத்த ஆர்டர் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பாட்டிலில் தான் நான் பேக் பண்ணி தான் ரெடியாக தான் நான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ நம்ம கடை எதுவும் வைக்கல, ஆனால் மொத்த ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஆர்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபுட் கிரேட் இதெல்லாம் 250 அளவுக்கு இது வந்து இது பார்த்தீங்கன்னா கவரில் உங்களுக்கு 50 பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கவர் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ₹3 கொடுத்தாங்க. இது எல்லாமே நான் கோயம்புத்தூரில் தான் வாங்கியிருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு மூடி தனியாக ஒரு பேக்கிங், இந்த மாதிரி பாக்ஸ் தனியாக ஒரு பேக்கிங்கும் கொடுப்பாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பால் ரோஸ் மில்க்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இதுக்கு 200 ml பிடிக்கக்கூடிய இந்த பாட்டில், இதுவும் ஃபுட் கிரேட் பாட்டில் தான் நான் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். 200 ml தான் உங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு 3 ரூபாய் ரேட்டில் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வாங்கியல என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 350 பீஸ் இருக்கிற அந்த ஒரு பாக்ஸாக தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது நமக்கு 10 பீஸ் 100 பீஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு கவரில் அந்த ஒரு பாக்ஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. இந்த பாட்டிலும் அப்படித்தான். ஒரு கவரில் 100 பீஸ் இருக்கும். அந்த 100 பீஸும் 101 பீஸ் இருக்கும். அதே கவராக தான் நம்ம வாங்கிக்க முடியும். சிங்கிள் பீஸாவோ இல்லை 10 15 பாக்ஸாவோ கிடைக்கவே கிடைக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 150 பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இதாக தான் கொடுப்பாங்க. அப்படித்தான் நானும் வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் 1 லிட்டரில் பண்ணுறீங்க, 1/2 லிட்டரில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் இது பண்ணிக்கலாம். ஃபுட் கிரேட் பாட்டில் தான். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட இந்த மாதிரி நீங்கள் பாட்டில்ஸ் வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னர் வாங்குங்க. இன்னர் போடுற மாதிரி வாங்குங்க. நானும் அப்படி தான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கொரியர் போடுறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னர் போட்டுட்டு இந்த மாதிரி மூடி உங்களுக்கு கலர் கலராக கிடைக்கும். பச்சை கலரு, சிவப்பு கலரு, வெள்ளை கலரு, மஞ்சள் கலருன்னு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி இந்த டைப்பில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விலையில ரொம்ப மாற்றங்கள்லாம் இது உங்களுக்கு வராது. சரிங்களா? இந்த பாட்டில் 100 பீஸ் இருக்கிற ஒரு பாக்ஸு நம்ம வாங்கினோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9 ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் இந்த அட்டை பாக்ஸ் நான் சொல்லி தான் நான் வாங்கினேன். சொல்லி இது பண்ணது பாருங்க. இது எதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரியருக்காகவே தான். சரிங்களா? இந்த மாதிரி இது பண்ணிட்டு நான் குல்கந்து பாக்ஸ் உள்ள வைக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். குல்கந்து பாக்ஸ் நான் உள்ள வச்சுதான் பேக் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர், புது கஸ்டமர், பழைய கஸ்டமர்லாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு கிடைச்ச அந்த சொத்தாக தான் நாங்கள் நினைப்போம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வெட்டிங் டே, திருமண நாள், அடுத்தது பார்த்திங்கன்னா பிறந்த நாள், அவங்களோட ஒரு தொழில் ஆரம்பித்த நாள், இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தெரியும். சரிங்களா? ஏன்னா கஸ்டமர் யாருமே நாங்கள் ஒரு டைம் 2 டைம் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க ஒரு நல்ல ஒரு நட்புறவோடு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் மாதிரி நாங்கள் வச்சு கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி நாங்கள் பேக்கிங் பண்ணுற அந்த ஒரு பாக்ஸில் நான் வாங்கல. இந்த மாதிரி அதுக்காகவே தான் நான் இந்த இது வாங்கினது. இந்த சைஸில் சொல்லி நான் வாங்கினது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு சீசனில் தான் கிடைக்கும். இப்போதைக்கு தேன் இல்லை. அப்போ தேன் பாக்ஸை வைக்கிறதுக்காகவே திக்னஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப திக்னஸாக இருக்கும். இதுக்கு உண்டான திக்குக்கும் இதுக்கு உண்டான திக்குக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 ரூபாய் 20 பைசாவுக்கு வாங்கினேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம திக்காக இருக்கும். இதை இப்படி வச்சுட்டு டேப்பை போடணும். கொரியர் போடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேப்பு கணக்கு பார்க்காம ஓட்டுவேன். ஏன்னா எங்கேயுமே லீக்கேஜ் ஆகிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது கரெக்டாக கண்ணாடி பாக்ஸுங்கிறதுனால அந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் உள்ள செட் ஆகிற மாதிரி அளவாக சொல்லி வாங்கியிருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எனக்கு 7 ரூபாய் அந்த ரேட்டுக்கு வந்துச்சு. ஏன்னா ரேட்டு ஜாஸ்தி நம்ம நினைக்கக்கூடாது. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணாடி பொருள் நம்ம கொடுக்கல ரொம்ப நல்ல பத்திரமா கொடுக்கணும். கண்ணாடி பாக்ஸ் கொடுத்தாலும் நான் அப்படியே கொடுக்க மாட்டேன். கண்ணாடி பாக்ஸை சுற்றி பபிள்ஸ்லாம் கவர் ஒட்டி அதுக்கப்புறம் அதை இதுக்குள்ளே வச்சு தான் பேக் பண்ணி தான் நான் கொரியர் அனுப்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா இப்போ முதல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, நானே யோசித்தேன், இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய்க்குள்ளே கிடைச்சிருது. இது 7 ரூபாய் 8 ரூபாய் அந்த ரேட்டில் சொல்கிறாங்க. நம்ம ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் உடையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. நமக்கு பொருள் ரொம்ப பாதுகாப்பாக போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு தனியாக ஒரு பேக்கிங் நான் வாங்கினேன். ஆரம்பத்தில் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, என்னால் அதிகமான முதலீடு போட முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டிலில் கொரியர் அனுப்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ கண்ணாடி பாட்டிலில் தேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா
இந்த இதுக்கு சீல் வச்சு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இதை வச்சு ஹீட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரியே தான் வச்சுருக்கேன். தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இது பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது சொந்த உபயோகத்துக்கு மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. இது வீட்டு யூஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த இதை வச்சுட்டு பக்கத்தில் எனக்கு ப்ளக் பாயிண்ட் எதுவும் இல்லை, அதனால் எதுவும் சொல்ல முடியல. இந்த மாதிரி இதை வச்சுட்டு நான் இங்கே வச்சு இந்த இதை இது பண்ணோம்னா க்ளோஸ் ஆயிரும். இது எனக்கு சீல் ஆயிரும். இந்த சீலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மூடி போட்டு மூடுவேன். சீல் நான் இப்போ பண்ணல, ஆனால் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணுவேன். அப்போ தான் தேன் ஆகட்டும், குல்கந்த் ஆகட்டும், அந்த லிக்விட் பேஸில் எது இருந்தாலும் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது பாருங்க, இது எதுக்குமே நான் ஸ்டிக்கர் உங்களுக்காக தான் நான் ஒட்டாமல் வச்சுருக்கேன், காமிக்கணுங்கிறதுக்காக. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு இது தெரியுதா? அப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் ஆயில். இதில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு முதற்கொண்டு நம்மளோட பொதுவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு லோகோ உருவாக்கிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ அந்த இது கொடுத்துட்டு அதோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது, என்ன ரேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கர், ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச அளவில் ஸ்டிக்கரை எங்கே கிடைக்குமோ அங்கே பார்த்து அடிக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாத்துக்கும் வெயிட் மிஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும், அதை விட உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், லைஃபும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீலிங் மிஷின் கம்பல்சரி வாங்கிட்டு ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி புட்டு மாவில் நான் போட்டுட்டு இப்படி வச்சு சீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமாக இருக்குது. கொரியர் வேகமாக நான் பண்ணணும், நான் ஒரு ஆள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ ரொம்ப வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த டேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது மொத்தமாக வாங்கிக்கிங்க. இது 2 இன்ச்சு 100 மீட்ரு 150 மீட்ரு அந்த அளவுக்கு இருக்கும், 60 மீட்டர்னு இருக்கும். நீங்கள் மீட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கும் பொழுது தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? மீட்டர்ஸ்னால் உங்களுக்கு இந்த திக்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரங்களில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இது 2 இன்ச்சு டேப்பு 3 இன்ச்சு டேப்பும் நான் அதிகமாக வாங்க மாட்டேன், ஆனால் 1 2 வாங்கி வைப்பேன். வாங்கினா இந்த மாதிரி ஒரு டேப்பு மாதிரி வாங்க மாட்டேன், ஒரு ரோலாக தான் வாங்குவேன். இந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன். இது 2 இன்ச்சு டேப்லாம் இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 6 பீஸ் இருக்கும். 1 2 3 4 5 ஒன்று நான் ஓப்பன் பண்ணிட்டேன், 6 பீஸாக தான் இருக்கும். இப்படி வாங்கிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் டேப். இதில் சில கடைகளில் 3 மட்டும் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க, சில கடைகளில் 4 இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த திக்னஸ் அதிகமாகிங்க. இதில் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும் பொழுது நீங்கள் சொல்லி கேளுங்க. இந்த ப்ரௌன் கலருங்கிறது ஒரு சில இதில் கம்மு நல்லா இருக்கும், ஒரு சில இதில் சரியாக இருக்காது. ஹோல்சேலாக எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த பேக்கிங் மெட்டீரியல் அங்கே வாங்கும் பொழுது ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கடைகளில் 1 பீஸ் இந்த மாதிரி 1 பீஸ் 2 பீஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சில நேரங்களில் நான் வாங்கின இடங்களில் சில நேரங்களில் அந்த ஒட்டக்கூடிய பசை சரியாக இல்லை. அதனால் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இது நான் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லுக்கு கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா காலுக்கு தைக்கிற ஆயில். இது பேக் பெயினுக்கு உண்டான ஆயில். இதுக்கு நான் ஸ்டிக்கரே நான் போடல, பார்த்துக்குங்க. நான் ஏன் இந்த மாதிரி பாட்டில் வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொரியர் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு டேமேஜ் ஆகாமல் லீக்கேஜ் ஆகாமல் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இருக்கேன். நீங்கள் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல், அதாவது ஹேர் ஆயில் மெயினாக பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா அந்த எண்ணெய் உள்ளே இருக்கிற எண்ணெய் வெளியில் தெரிகிற மாதிரி பாட்டில்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பாதத்துக்கு தைக்கிற எண்ணெயோ முதுகு வலிக்கு உண்டான எண்ணெயோ அதுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹேர் ஆயில் அப்படின்னா அந்த கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுவும் டேப் ஓட்டுறதுக்கு உண்டான மிஷின் தான்.
இதை விட இது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி. நீங்கள் இது விலை குறைவு, இதையே நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது நல்லாயிருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 100 பீஸாக தான் கொடுப்பாங்க. இந்த பாட்டிலும் உங்களுக்கு 100 பீஸாக தான் எனக்கு இங்கே கிடைக்குது. இதோட ரேட்டு எனக்கு 6 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதோட ரேட்டு எனக்கு 7 ரூபாய் 50 பைசாவுக்கு கொடுக்குறாங்க. இது ஃபுட் கிரேடுலாம் இல்லை, இந்த இது ஆயில் பாட்டில் தான். ஓகேங்களா? அடுத்து சோப்புனா நான் இந்த 3 சோப்பு இருக்கிற ஒரு பேக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ நான் இந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் சோப்பு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட லோகோ ரொம்ப முக்கியம். என்ன சோப்பு, அதில் நீங்கள் என்னென்ன உள்ளே சேர்த்திருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். MSME சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கிக்கோங்க. அதோட நம்பரும் இருக்கிறது ரொம்ப நல்லது. நேச்சுரலாக இல்லையா இதெல்லாமே நீங்கள் இதில் இது பண்ணணும். இது நம்மளோட குப்பை மேனி சோப்பு. இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாருமே செய்யாத ஒரு ப்ரிப்ரேஷன் தான் தாமரைப்பூ சோப்பு. தாமரைப்பூவை டைரெக்டாக அரைச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வெய்ய காலத்துக்கு எந்த அளவுக்கு முகம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும், வேர்க்குரு, முகப்பரு இதெல்லாம் இருந்தாலும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கலர் மங்கவே மங்காது. அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் சொல்லணுங்கிறத விட அதெல்லாமே நீங்கள் இதில் கொஞ்சம் குறிப்பிட்டு எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கலர் சூஸ் பண்ணது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் யோசிக்காமல் லைட் கலரில் இதில் இது பண்ணேன். ஏன்னா ஆவாரம் பூ சோப்புங்கிறதுனால அந்த பூவோட கலரு இதெல்லாம் இருக்கணும், டிசைன் இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ணேன். ஆனால் லுக் வைஸ் இதை விட இது பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக தெரியல. அப்போ டிசைனிங்கில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ இந்த 2 தான் உங்களுக்கு எவ்வளோ லுக்கு கொடுக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலரில் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது வெட்டிவேர் சோப்பு. அப்போ நீங்களே பாருங்க எது ரொம்ப நல்லா இருக்கு, டிசைன் கலரு எந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்னு பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாமே நான் ஒன்று டிசைன் எப்படிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதெல்லாம் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கொடுப்பாங்க. இப்படி நான் கொடுத்தா யோசிச்சு பாருங்க, மக்கள் வாங்குவாங்க, தரத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்கள வாங்க வைக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்படணும் ஒன்று. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு இது அந்த அளவுக்கு பிராண்டிங் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நான் ஒரு பேக்கிங் பண்ணி நான் கொடுக்கல இன்னும் நல்லா இருக்கும். இதில் நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சோப்புங்க ஒரு 5 சோப்பு 10 சோப்புன்னு கொடுக்குறாங்கன்னா சோப்புக்கு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸும் கூட நான் கிஃப்டாக அனுப்புவேன். அது என்னோட இது. உங்களோட கஸ்டமருக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் நீங்கள் கொடுக்குற மாதிரி பாருங்க. அதுக்காக அந்த கிஃப்ட்டுக்காக பொருளோட விலையில அதிகப்படுத்துற மாதிரி கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா குங்குமம்லாம் நாங்கள் செஞ்சோம்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் நாங்கள் போடுவோம். இந்த மாதிரி பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பீஸோட ரேட்டு 6 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது மாதிரி வாங்கல. அதே இது இந்த மாதிரி ஒரு இதாக வாங்கல, எனக்கு அதே பீஸ் 4 ரூபாய் 50 பைசாவுக்கு கிடைச்சிது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக மூவிங் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்குங்க. ஏன்னா 1 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு குறையுதுங்கிறதுக்காக மொத்தமாக வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி உங்களோட பணத்தை முடக்கி வைக்காதீங்க. இல்லை எனக்கு ஒரு 10 ஆர்டர் தான் இப்போதைக்கு வருது, 10 ஆர்டராக தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி வாங்குங்க. இல்லை 100 ஆர்டர் 50 ஆர்டர் என்னால் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள மொத்தமாக எடுத்துட முடியும்னா அப்போ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பேக்கிங்கில் கொண்டு போய் பணத்தை நிறைய உள்ளே போடாதீங்கிறதுக்காக தான் இவ்வளவு விவரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நான் சேல்ஸ் பண்ணுறதில்ல, இது என்னோட ஓன் யூஸ்க்கு தான். இதோட வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்திரம் கழுவுற ஜெல்லு. ஓகேங்களா? அப்போ நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா அன்னைக்கு இந்த மாதிரி இதை நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்கிட்ட இருக்கிற பாட்டிலே நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபோர்ட் மாதிரி இருக்கிற ஃபேப்ரிக் கண்டிஷனர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? அதே கலர் அதே குவாலிட்டி தான். இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். நான் வாஷிங் மிஷினுக்கு தான் நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இதோட ப்ரிப்பரேஷனும் நான் உங்களுக்கு போடுறேன்.
ஃபெனாயிலில் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். மேலே நிற்கிது, கீழேலாம் அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடர்ஜென்ட் லிக்விடு சரியான தண்ணி யூஸ் பண்ணாதனால எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ இதை நம்ம எப்படி சேல்ஸு கொண்டு போக முடியும்? அதனால தான் ஆர்ஓ வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னது. இது என்னோட ஓன் யூஸ்க்காக தான் நான் ரெடி பண்ணது. இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நார்மல் தண்ணியில் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ குலுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம இந்த மாதிரி கொண்டு போய் குடிக்கல, நமக்கு நேம் கிடைக்காது. ஓகேங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜா பொருள், இந்த 2 மட்டும்தான் சேல்ஸில் வச்சுருக்கேன். இந்த ஹோம் கேர் ப்ராடக்ட் எதுவுமே நான் சேல்ஸ் பண்ணுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க நிறைய பேர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு போட்டியாக நான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்ணுறேன். இப்போ எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களே நிறைய பேர் ஹேர் ஆயில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஹேர் ஆயிலை நான் ஸ்டாப் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எங்கிட்ட கிடைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, டேண்ட்ரஃப் ஆயில் ஒன்று தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகுவலி ஆயில், அதுக்கப்புறம் பாதத்துக்கான தைலம். அப்போ எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க அடுத்தடுத்த இதில் தொழிலை முன்னேறணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹோம் கேர் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணல தண்ணி ஆர்ஓ தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் கவனத்தை வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணல, இந்த பாட்டில் உங்களுக்கு செட் ஆகாது. ஃபினாயிலுக்கு மட்டும்தான் இதை விட லோ ப்ரைஸில் இருக்கிற பாட்டில் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டிடர்ஜென்ட் லிக்விடுக்கு, இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற லிக்விடுக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டில்ஸ் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது சேல்ஸில் உங்களுக்கு அடி வாங்கும். இந்த மாதிரி குடிக்கல சேல்ஸில் அடி வாங்கும். அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா 100 பீஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பவுச்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பவுச் தெரியுதுங்களா? 100 பீஸ் இருக்கிற மாதிரி. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 100 பீஸ் இருக்கிறது 200 ரூபாய். 1/4 கிலோ. இதுவும் 1/4 கிலோ தான். 1/2 கிலோ பேக்கிங் எங்கே இருக்குன்னு இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியல, அதனால இதை நினச்சிப்பாங்க. நீங்கள் என்ன ஃபுட்டு சம்மந்தமான எந்த ஒரு பொருள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் அதற்கான ஸ்டிக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். இப்போ நான் பால்கோவாலாம் எனக்கு அப்பப்போ தரமானது. நாட்டு பசும்பாலில் செய்கிற பால்கோவாங்கிறது எல்லா நாளையும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு சில நாள்களில் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்படியே கிடைச்சதுனால நாங்கள் ஸ்டிக்கர் இல்லாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஹோம்மேட் சாக்லேட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அது எல்லா நாளையும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்போ அதுக்கும் கூட நான் ஸ்டிக்கர் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்டிக்கருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஊதுபத்தி ஐட்டம், இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி மொத்தமாக வாங்கி கூட இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அந்த அட்டை பாக்ஸை வாங்கி வாங்கி நம்ம பேக் பண்ணி கொடுப்பாங்க. நானும் அதை தான் பண்ணினேன். அப்போ எனக்கு வியாபாரங்கிறது பெரிய அளவில் கிடைக்கல. என்னோட நேமில் நான் என்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சேனோ அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. இது வெண் துளசியில் செஞ்ச ஊதுபத்தி. பார்த்தீங்கன்னா வெண் துளசி வெண் தாமரை இதில் செஞ்ச ஊதுபத்தி. முடிஞ்ச வரைக்கும் அந்த எம்ஆர்பி ரேட்டு, எந்த அளவு, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. உங்களோட லோகோங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்கான கலர் ரொம்ப சூஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டிக்கர் இல்லாமல் குடிக்கல, இப்படி ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு அப்படியே இந்த பசையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கவரே வேஸ்டான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போடையில ஃபர்ஸ்ட்டு தெரியாமல் பேக் சைடில் போட்டேன். அதுக்கப்புறம் தான் இது மேலே ஓட்டையில் யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, அந்த மாதிரி நான் போட்டேன். ஓகேங்களா? இது ரேட்டு எனக்கு இப்போதைக்கு கம்மி தான். இந்த ஒரு கவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எவ்வளோ வருது, நான் பார்த்தீங்கன்னா ஊதுபத்திக்கான கவர் இந்த மாதிரி தான் நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன். இந்த சைஸு இங்கே பாருங்கள், இந்த சைஸ் ரொம்ப முக்கியம்.
3.5க்கு 12ங்கிற அந்த இது 100 பீஸ் இருக்குங்க. 100 பீஸ் இருக்கும். 90 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தாங்க. இது தனியா இது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கட்டுல 10 பீஸ் இருக்கும். இந்த மாதிரி 10 பீஸ் இருக்கிறது தான் மொத்தமா உங்களுக்கு ஒரு கட்டு 90 ரூபாய் ரேட்டுக்கு போட்டு கொடுப்பாங்க. அப்ப 10 கட்டு 900 ரூபாய். இந்த மாதிரி தான் நான் வாங்கி பேக் பண்ணிக்கிறேன். 100 கிராம் 150 கிராம் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட மொத்தமா ஹோல்சேலா வாங்குறாங்கன்னா இந்த கவரை நீங்களே பேக் பண்ணிக்கீங்க அப்படின்ட்டு கவர் மட்டும் தனியாகவே கொடுத்துங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி ஊதுபத்தியில வெளியில நீங்க ஹோல்சேலா வாங்கி கொடுக்குறீங்கன்னா உங்களோட நேம் போட்டு ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி கவர் வாங்கி நீங்க பேக் பண்ணி கொடுங்கிறதுக்காக தான் நான் இந்த விவரத்தை சொல்றேன். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்ல ஊதுபத்தி வெரைட்டிஸ் நிறைய இருந்தாலும் மூலிகைகள் மட்டும் கலந்து செஞ்ச ஊதுபத்தி வெரைட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கான ஆதரவு கிடைக்குமான்னு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிச்சேன், ரொம்ப பயந்தேன் இந்த ஊதுபத்தி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்மகிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. பொதுவா நீங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கனாலும் ரெகுலரா போற மாதிரி தொழில நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு சோப்பு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில், ஊதுபத்தி, அடுத்தது இன்னும் எனக்கு இந்த மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட், இந்த மாதிரி நீங்க கொண்டு போகும் பொழுது அடுத்த ஒவ்வொரு மாசமும் அந்த பொருளை எல்லாருமே வாங்கணுங்கிற அந்த ஒரு இதுக்கு வருவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தேவை இருக்குல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் வாங்குவேன். இப்ப இதுல நான் என்ன கொஞ்சம் யோசிக்காம என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலிகை ஊதுபத்தியில நிறைய வெரைட்டிஸ் என்கிட்ட இருக்கு. நான் பொதுவா ஊதுபத்தின்னு போட்டுட்டோம். அப்ப வெட்டி வேறு ஊதுபத்தினா வெட்டி வேறு நான் எழுதிக்கிறது, பச்சை கற்பூரம் ஊதுபத்தினா பச்சை கற்பூரம் நான் எழுதிக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்னி இலையில செஞ்ச ஊதுபத்தினா வன்னி இலைன்னு மேலே எழுதிக்குவேன். பரவாயில்ல, சின்ன சின்ன வேலை இருந்தாலும் ஸ்டிக்கருக்கு ஒரே வேலையா போயிடும். இப்போ வன்னி இலை ஊதுபத்தி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டு, வெட்டி வேறு ஊதுபத்தின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டு, பச்சை கற்பூரம் ஊதுபத்தின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டா எனக்கு ஸ்டிக்கருக்கான செலவு அதிகமாகும். அதனாலதான் ஒரே வகையான ஊதுபத்தி அப்படின்னு போட்டு மேலே நானே எழுதிக்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நீங்க உங்க பக்கத்துல நீங்க ஹோல்சேலுக்கு ஊதுபத்தில வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பேர்ல ஸ்டிக்கர் போடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பேரை கொடுக்கும். சரிங்களா? அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்னோட போன் நம்பர் போடாம டக்குன்னு அவசரத்துல அடிச்சிட்டோம். அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆயிருச்சு. போன் நம்பர், உங்களோட ஸ்டிக்கர் எந்த ஸ்டிக்கர் போட்டீங்கன்னா அதுல உங்களோட போன் நம்பர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க வீட்டுல தான் வச்சு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ் போடாதீங்க. அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்கன்னா அட்ரஸை போட்டு ஃபோன் நம்பர் போடுங்க. இல்லை நான் வீட்டில் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெண்களாக இந்த தொழிலை செய்யும் பொழுது அட்ரஸா போடாதீங்க. அது பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னா எல்லா நேரத்திலையும் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்மளோட நேரத்தை முழுங்குற மாதிரி இருப்பாங்க. அவங்கள குறை சொல்லல, நம்ம ஒரு வேலையில இருப்போம், குழந்தைகளை கவனிச்சுட்டு இருப்போம், சமைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கையில அவங்க வருவாங்க. அந்த இடத்துல கஸ்டமரையும் நம்ம சரியா கவனிக்க முடியாம, அவங்க தேவையான பொருட்களை பத்தின விவரங்கள்லாம் எடுத்து சொல்ல முடியாம இந்த மாதிரி நமக்கு பிசினஸ் அடிவாங்கும். அப்ப நீங்க ஆன்லைன்ல மட்டும் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா உங்களோட விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா அடிச்சுக்கோங்க. ஒரு 100 கார்டுங்கிற அந்த அளவுல அடிச்சுக்கோங்க. நீங்க நிறைய 500 கார்டு 1000 கார்டுங்கிற மாதிரி கொண்டு போகாதீங்க. 100 கார்டு ஆவது நீங்க அடிச்சுக்கோங்க. கையில எப்பவுமே வச்சிருங்க. யாரை பார்த்தாலும் உங்களோட விசிட்டிங் கார்டை கொடுங்க. அதே மாதிரி என்னென்ன பொருள்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நீங்க மென்ஷன் பண்ண பாருங்க. இந்த மாதிரி பண்ண போகும் பொழுது இப்போ பஸ்லயே போயிட்டு இருக்கோம், நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க. அப்ப இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, நீங்க வேணா கேட்டு பாருங்க, வாங்கி பாருங்க, பயன்படுத்தி பாருங்க. நம்ம சும்மா வாயில மட்டும் சொல்லிட்டா போதாது. நீங்க சொல்லிட்டு கார்டும் கொடுத்துட்டு வந்து பாருங்க. 10 பேருக்கு அந்த மாதிரி பண்ணல, அதுல ஒரு 2-3 பேர் நம்ம கஸ்டமரா ரெகுலரா மாறி இருக்காங்க. எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அதனால விசிட்டிங் கார்டு எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் கையில வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல எளிமையான விதத்துல ரொம்ப சிம்பிளா விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கோங்க. ரொம்ப கிராண்டா ரொம்ப செலவு வர மாதிரிலாம் நீங்க அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தொழிலுக்கு நான் இப்ப நிறைய செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னா நீங்க எப்படி வேணாலும் செலவுகளை அதிகப்படுத்திக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா குறைந்த முதலீட்டுல நீங்க செய்யும் பொழுது ஒவ்வொரு பொருளோட இதுவும் நீங்க பார்த்து இதை பண்ணுங்க. வேற என்ன இருக்குங்க? இப்பதான் தெரியுதுங்களா ஊதுபத்தி இந்த மாதிரி 1 கிலோ பேக்கிங் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு
ஒவ்வொரு கிலோவா பேக்கிங் போட்டுருவோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி பேக்கிங்கை வாங்கி இந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் 50 கிராம், ஒரு சிலர் 100 கிராம், 150 கிராம்லாம் பேக்கிங் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா விபூதி உற்பத்தி, இது ஒரு கிலோ தான். இது பார்த்தீங்கன்னா தசாங்கம் உற்பத்தி, இந்த இதுவும் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஊதுபத்தி வகைகள் கிடைச்சதுனாலும் அதை இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் போட்டு கொண்டு போகும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மார்க்கெட்ல ரெடிமேடா சில பாக்ஸுகள் கிடைக்குது, அதுல நீங்க போட்டீங்கன்னா நம்மளோட பேர் வெளியில தெரியாது, உங்களோட பேர் வெளியில தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன லோகோ செட் பண்ணிக்கங்க, அது ரொம்ப முக்கியம். இவ்வளவுதாங்க என்னோட பேக்கிங், என்னோட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிருக்கேன். ஹோம் கேர் ப்ராடக்ட் ஓன் வீட்டு உபயோகத்துக்காக மட்டும்தான். அதனால அந்த இதெல்லாம் நான் இது பண்ணல. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டு சம்மந்தமான எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பேக்கிங் ஃபுட் கிரேடு தான் முக்கியம். அது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கிக்கணும், அது ரொம்ப முக்கியம். மீதி மற்றதுக்கெல்லாம் பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் விலை குறைவாக இடம் எங்கே கிடைக்குதுன்னு கொஞ்சம் அலைஞ்சு விசாரிச்சு பாருங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு கூகுள், அதில் சர்ச் பண்ணி பாருங்க உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு. 4 இடங்கிறது 5 இடம் விசாரிச்சு பாருங்க. ஒரு நாள் அந்த ஒரு வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே விலை குறைவாக கிடைக்கும். கோயம்புத்தூர்ல நான் எங்கெங்க வாங்கினேன் அப்படிங்கிற அந்த அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? அது ஒரு பதிவாகவே நான் போட்டுறேன். அது உங்களுக்கு நிச்சயமா உபயோகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, திருச்சி இந்த 4 இடங்கள்ல நான் அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த 4 இடங்கள்லையும் அட்ரஸ் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். உங்களுக்கு ஆன்லைன் மூலமா வேணும்னாலும் கூட நீங்க பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர்லயே இல்லை பார்சல் சர்வீஸ்ல அனுப்பி விட்டுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்சல் சர்வீஸ்ல தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி கூட நீங்க பார்க்கலாம். ஆனா முதல் முறையா நீங்க போய் ஒரு பொருளை நீங்க பார்த்து தொட்டு பார்த்து அந்த திக்னஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு திருப்திகரமா நீங்க ஆர்டர் கொடுத்துடுவாங்க. ஆன்லைன்லயே ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் கொடுத்துறாதீங்க. இது நான் அனுபவப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா நான் நினைச்சு ஒரு பொருள் ஆர்டர் கொடுப்பேன், எனக்கு இன்னொரு பொருள் கிடைக்கும். நான் நினைச்ச திருப்தியோ நான் நினைச்ச வகையில அந்த தரத்துல கிடைச்சிருக்காது. அப்ப நேர்ல போய் முதல்ல இது பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 2வது முறை 3வது முறையெல்லாம் நீங்க வேணுங்கிற பொழுது போன்ல ஆர்டர் பண்ணிருங்க. அந்த மாதிரி கூட நீங்க பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்க பேக்கிங்லாம் மெட்டீரியல் விலை குறைவா வாங்கிட்டு இருக்கோம்னா அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. எது சம்பந்தமான தொழில் சார்ந்த வீடியோக்கள் நான் பதிவிடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.